உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அன்புமணி ஐயா ஒன்றா சேர்ந்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அது என்ன பேசுனாங்க, எது பேசுனாங்கன்னு கேட்டுட்டு நாளைக்கு சொல்லட்டுமா? அம்மா சின்னவரை பார்க்க போயிருந்தாங்க. இது தொடக்கமா சந்திப்புன்றது இது கேள்வியே தப்பு. அம்மா பிள்ளைய பார்க்கறது, பிள்ளை அம்மாவை பார்க்கறது சகஜமான ஒண்ணுதான். இது போய் கேள்வி கேட்கறீங்க. இல்லை, அது சந்திச்சது பாமகவினர் அனைவருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதன் வெளிப்பாடெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க அனைவரும். ஐயாவும் உங்களுடைய கருத்துக்காக மட்டும்தான் அனைவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய அடுத்த கட்ட காத்திருப்போம் காலங்கள் விடும். ஐயா, 8 மாதம் தான் இருக்கு தேர்தலுக்கு. மோதல் போக்கணும் போயிட்டு இருக்குங்க ஐயா, எப்படி பாக்குறீங்க? அதுதான் தேர்தல் 4 நாள் போவோம், தேர்தலும் வரும், தேர்தலே சந்திப்போம் போப்பா. அன்புமணியுடன் விரைவில் சந்திப்பு என ராமதாஸ் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மோதல் போக்கு 4 நாட்கள் இருக்கும், அதன் பின் சரியாகிவிடும் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தி விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தந்தை மகன் இடையே பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் அன்புமணியுடன் விரைவில் சந்தித்து பேசியிருக்கிறதா ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சுமூக நிலைப்பாடை இருவரும் எடுக்க வாய்ப்பு இருக்கா இதன் மூலமா? ஷாம், வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் சற்று நேரத்திற்கு முன்னதாக. அந்த செய்தியாளர் சந்திப்பிலே அன்புமணி உடனான அந்த மோதல் போக்கு என்பது 4-5 நாட்கள் இருக்கும், அதன் பிறகு அது சரியாகிவிடும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக அன்புமணி பற்றி கேள்வி எழுப்பும் போதெல்லாம் ஆக்ரோஷமாக பதிலளித்து வந்த டாக்டர் ராமதாஸ் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சற்று மென்மையான போக்கை கடைபிடிப்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாக இந்த 2 பேரும், அதாவது தந்தை மகன், அதாவது நிறுவனர் தலைவர் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்று இடையிலே சில பேர் தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகின்றார்கள். 2 பேரும் தனித்தனியாக சென்றால் அது கட்சிக்கும் நல்லதல்ல, எதிர்காலத்தில் பாமகவினுடைய வாக்கு வங்கி முற்றிலும் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலேதான் தொடர்ந்து அதில் சமரசம் ஏற்பட்டிருக்கிறது என்பது போலத்தான் அவரது பேட்டியை பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகின்றது. விரைவில் அன்புமணியுடன் சந்திக்க இருப்பதாகவும் அவரது பேட்டியின் மூலமாக அவர் தெரிவித்திருக்கின்றார். டாக்டர் ராமதாஸ் தற்போது சென்னை வந்திருக்கிறார். முன்னாள் மத்திய இணையமைச்சர் AK மூர்த்தியினுடைய மகன் நிச்சயதார்த்த விழாவிற்காக அவர் சென்னை வந்திருக்கின்றார். சென்னையில் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த தகவல்களை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே நேற்று டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மனைவி அன்புமணியின் தாய் அன்புமணியினுடைய வீட்டிற்கு வந்திருந்தார். அப்போதும் அந்த குடும்பத்தார் அனைவரும் அவரிடம் பேசக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையிலே தான் இருவரும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில், அதாவது நேற்று நடைபெற்ற நிச்சயதார்த்த விழாவில் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி என இருவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே ஒரு இணைப்பு பாலமாக இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.